Hello viewers, very good morning. This is Chennai car trainers. Sir வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரி ஹைவே வந்து டிரைவ் பண்ண போறாரு. ஸோ சென்னையில இருந்து நாங்க பாண்டிச்சேரி வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவல் பண்ண போறாரு. ஹலோ சார். ஹலோ, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். இப்போ வந்து ஹைவே ட்ரைனிங், ஸோ எப்படி டிரைவ் பண்ணணும், எப்படி வந்து ஸ்லோவாக எங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி ஓட்டி காமிக்க போகிறீங்க வியூஸ்க்கு. சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ ஹைவே டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஹேண்ட் கண்ட்ரோலு, ஸ்டேரிங்கை வந்து 2 கை பிடிக்கணும். ஸோ சிட்டியில் மட்டும்தான் அந்த நாப் யூஸ் பண்ணோம் நம்ம. ஸோ அதை நாம வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைட் மிரர் பார்த்துட்டு ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். வெரி குட். ஸோ 4 o'clock பொசிஷன், 6 o'clock பொசிஷனில் வந்து நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க. ஸோ கியர் மாற்றிக்கோங்க. ஸோ வியூவர்ஸ், இப்போ சார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது ஹைவேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 லைன் இருக்கும். ஸோ ரைட் சைட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பீடாக போகிறவங்களுக்கு, லெஃப்ட் சைட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஒரு பிகினர் லெவல்லேருந்து நல்லா ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைட் சைட் லைனுக்கு போகணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி லைன் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டேரிங்கை டைட்டாக ஹோல்டு பண்ணாதீங்க சார். ஏன்னா வந்து லைட்டாக வண்டி வந்து அந்த சைடு மூவ் ஆகுது, ரைட் சைடுக்கு. ஸோ அந்த மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. அந்த லைன் பார்த்தீங்களா? ஸோ ரைட் சைடில் ஒரு லைன் இருக்குது, மிடில் லெஃப்ட் சைடில் ஒரு ஒயிட் லைன் இருக்கு பாருங்க. இந்த 2 லைனுக்குள்ளேயே தான் நீங்கள் எது வேணால் பண்ணணும். ஸோ லைனை தாண்டி நீங்கள் லைன் பக்கத்துலேயோ அதை தாண்டியோ போகக்கூடாது. ஏன்னா அந்த சைடில் வந்து பெரிய வெஹிக்கிள் வந்து ஸ்பீடாக போவாங்க. ஸோ அப்படியே லெஃப்ட் வந்துடுங்க, கொஞ்சம் இந்த ஒயிட் லைனை ஒட்டின மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் சார் கரெக்டான பேஸ் உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த ஒயிட் லைன் பக்கத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல கேப் கொடுத்துடணும் நீங்கள் ரைட் சைடுக்கு. எஸ், இதுதான் கரெக்டான மெத்தாலிட்டி உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக ட்ராவல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது இந்த ரைட் சைடில் போர்டு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கவனிக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கிற போர்டையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ அந்த போர்டில் வந்து மெயினாக என்னென்னா என்ன வரப்போகிறது அப்படிங்கிறத முன்னாடியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பெண்டு திரும்ப போகிறது, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. ஸோ இல்லை இங்கே ரோடு கிராசிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். எஸ். எப்படி சார் இருக்குது ஹைவேல ட்ரைவ் பண்ணுறது உங்களுக்கு? சிட்டியோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டக்குன்னு டிசிஷன்ஸ் எடுக்கணும்னு சொன்னீங்க. கரெக்டு. அது ஃபாலோ பண்ணிட்டு. சூப்பர் சூப்பர். ஸோ யூஎஸ் ஏன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 150-300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து சார் லாங்கில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு சேஃபாக வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறது, நான் ஃபேமிலியோட லாங்கில் ட்ரிப்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஹைவேல நிறைய மிஸ்டேக் என்ன நடக்கும் அப்படின்னா, அது அந்த ஓவர் ட்ராக் பண்ணுறச்ச வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸாக கேப்பில் வந்து ஓவர் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாலும் ஸ்பீடை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஸோ நல்லா டிரைவிங் தெரிஞ்சிடுச்சு, ஓகே எனக்கு கண்ட்ரோல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு 160, 140லாம் ஓட்டக்கூடாது. ஏன்னா சில இடத்துல வந்து ரோடு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். அப்போ வந்து உங்களால் டிரைவ் பண்ணிட முடியும். ஈஸியாரை பொறுத்த வரைக்கும் திடீர்னு உங்களுக்கு பெண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு பெண்டு வருது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்டு வரும்போது ஓவர் ஸ்பீடு வந்து நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த என்ன ஆகும், நம்மளால் அந்த பெண்டில் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ நல்ல டிரைவிங் தெரிஞ்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பக்கத்தில் வர வண்டியில் வந்து டச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதே பாண்டி ரோட்டில் ஸோ ஒரு இன்சிடென்ட் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அது எதனால் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு அவங்க பயங்கர ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணது, மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃபை வந்து ஓப்பன் பண்ணி வச்சது. சன்ரூஃபை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஹைவேல எப்போவுமே ட்ரைவ் பண்ணவே கூடாது. அது பெரிய மிஸ்டேக். ஏன்னா காற்று வந்து உள்ளே வரும் சார், மேலேருந்து காற்று உள்ளே வரும். உள்ளே வந்த காற்று வெளியே எப்படி போகும்? வெளியில் போகாது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வண்டி வந்து வைபிள் ஆகும், ரைட் லெஃப்ட்னு மூவ் ஆகும். அதுவும் இல்லாமல் அவங்க ஓவர் ஸ்பீடாக வர ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவர் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்ததுனால அந்த வைபிளில் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அந்த விஷயம் நடந்ததும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு பெண்டில் தான் நடந்திருக்கு. காரணம் என்னென்னா அந்த பெண்டில் வந்து அவங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனதுனால வண்டியை வந்து ஃபுல்லாகவே பல்ட்டி அடிக்கிற மாதிரி விட்டுட்டாங்க அவங்க. ஸோ அதனால தான் வந்து டிரைவிங்கில் ஸ்பீட் லிமிட்டை வந்து எப்போவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எந்த லெவலில் நம்ம டிரைவிங் பழகி ஓட்ட கற்றுக்கிட்டாலும் 100க்குள்ளே
ஹைவேல ஓட்டுறது எப்போவுமே 100% சேஃப்டி உங்களுக்கு. ஸோ அந்த மெத்தாலிட்டியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து சாருக்கு வந்து ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி வந்து நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது. ஹைவேல பொறுத்த வரைக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்போ நமக்கு முன்னாடி போகிற வண்டிக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸாவது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட மூவ்மெண்ட்டை வந்து கரெக்டாக வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் ரொம்ப க்ளோஸ் பையாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதே சேம் டைமில் வண்டியை வந்து ரைட் லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது மெயினாக உங்களுக்கு. ஸோ ஹைவேல ட்ரைவ் பண்ணுறதோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு என்னென்னா டைமை வந்து கரெக்டாக கீப் இட் அப் பண்ணணும் நீங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் வந்து பார்க்குற மாதிரி ஆகுது. ஸோ ஸ்லோவாக அண்ட் சேஃபாக. ஸோ இதுதான் சார் கரெக்டான ஸ்பீட் லிமிட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 80 வரைக்கும் ட்ரைவ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே ட்ரைவ் பண்ணாமல் 60 to 80க்குள்ளே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பெண்டு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீடை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா இப்போ பாருங்கள் முன்னாடி ஒரு பெண்டு வருது. ஸோ அங்கே என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு இப்போ தெரியாது. என்ன வண்டி பார்க் பண்ணி வச்சுருக்காங்களா என்ன எதுவுமே தெரியாது இல்லையா, ஃபுல் பிளாங்காக இருக்கீங்க. இப்போ நீங்கள் கிட்ட போகும்போது தான் தெரியும். பாருங்கள் ஒருத்தர் பிரேக் அடிச்சிருக்காரு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு டயர் மார்க்கு. ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு லாரியோ பஸ்ஸோ நிறுத்தி வச்சுருந்துருப்பாங்க. அவர் பயங்கர ஸ்பீடாக வந்திருப்பார் அந்த இடத்துல. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார், பார்த்து மிரண்டு போய் பிரேக் அடிச்சிருப்பாரு. பிரேக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் எடுத்து போயிருப்பார். ஸோ அதுவே ஸ்லோவாக வந்திருந்தால் இந்த பிரேக் அடிக்கிற சீன்லாம் வந்திருக்காது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் உங்களுக்கு. லெஃப்ட் சைட் லைன்லேயே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஹைவே டிரைவிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேயில் வச்சுக்கணும் சார். நம்ம மார்னிங் வந்து ஒரு 5 o'clock 4 o'clock ஆரம்பிக்கலாம். ஸோ ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock வந்து நம்ம வந்து ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது ஹைவேல. ஸோ ஹைவேல வந்து நைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டோட்டலாக வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சேஃபாக ட்ரைவ் பண்ணாலும் மற்றவங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுறாங்களா இண்டிகேட்டர் போட்டு லைன் பார்த்துக்கோங்க. வண்டி எதாவது வரலன்னா அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகுங்க. எஸ், ஓகே, டன். அப்படியே போகலாம். அப்படியே இதே லைனில் போங்க. உடனே லெஃப்ட் வராதீங்க. உடனே இன்னும் போங்க சொல்கிறேன். நல்லா போயிட்டே இருங்க. இன்னும் போங்க. நல்லா போயிட்டே இருங்க. இன்னும் போங்க. ரைட்லேயே இருங்க. ஓகே, இப்போ வரணும். 200 meters சார். ஒன்ஸ் நீங்கள் அவரை ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 200 meters வந்து உங்கள் லைனில் ரைட் சைட் லைன்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் இண்டிகேட்டர் போட்டு ஸ்லோவாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் லைனை. உடனே நீங்கள் லைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. உடனே நீங்கள் லைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவர் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாருன்னா கஷ்டமாயிடும். சரிங்களா? மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வர இருக்குது. அது சின்ன வண்டியாக இருந்ததுன்னா ஓகே. இதுவே ஒரு கண்டெய்னராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, லென்த்தாக இருக்கும்ல உங்களுக்கு. அப்படியே போய்க்கலாம். ரைட் லைன் பார்த்துக்கோங்க. ரைட்டில் வண்டி வருதா பார்த்து கொஞ்சம் ரைட்டில் மூவ் ஆகிக்கோங்க. லைட்டாக மூவ் ஆகிக்கோங்க. போதும். அப்படியே போகலாம். ரைட்டில் இறங்க போகலாம். ரைட்டில் போய்க்கோங்க. ஆரன். எஸ், ஸ்ட்ரைட்டாக போங்க. உடனே வராதிங்க. அப்படியே போயிட்டுருக்கணும். இதுதான் விஷயம் சார். நல்லா போயிட்டு தான் வரணும். நம்ம சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உடனே கட் பண்ணுவோம். பட் அதே மாதிரி ஆப்பிட்ட வந்து நம்ம ஹைவேல பண்ண முடியாது. ஏன்னா ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்பீடாக ஓட்டக்கூடிய ரோடு. நம்ம நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து ரோடு கிராசிங் இருக்கிற இடம், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறது சேஃபு. ஸோ வியூவர்ஸ், இப்போ நாங்கள் சென்னை சிட்டியில் ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பை த மகாபலிபுரம் வந்துட்டோம். நாங்கள் சாருக்கு வந்து அந்த சிஸ்டமேட்டிக் எப்படி ட்ரைவ் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்னொரு 5 minutesக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹைவேவாக கன்வெர்ட் ஆகும். அந்த சிங்கிள் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க சார். ஸ்டீரிங் கண்ட்ரோல் 2 கையில் பிடிங்க. கரெக்டாக மேனேஜ் பண்ணி பிரேக்கில் கால் வச்சு மெதுவாக கட் பண்ணி போங்க. ஸ்லோவாக போங்க. ரைட்டில் போய் மெதுவாக லெஃப்ட் வாங்க. ஓகே, ஸ்லோவாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே, கியரில் போட்டுக்கோங்க. நியூட்ரலில் இருக்குது. ஓகே, பார்த்து. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடு இருந்தது. கியர் மாற்றிக்கோங்க.
நியூட்ரலில் போனீங்க இல்லைங்களா, அந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் ஸ்லோ பண்ணுங்க. ஓகே, ஸ்லோ பண்ணி அந்த இடத்துல வந்து பேரிகார்டு கிராஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பீடு இருக்கும்போது பாருங்க உங்களுக்கு இப்படி போயிட்டு நீங்கள் இப்படி வர மாதிரி இருந்தது. நீங்கள் ஸ்டீரிங்கோட பொசிஷனே நம்ம கரெக்டாக பிடிக்கிறோமாங்கிற ஒரு டவுட்டில் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பேனிக் ஆகக்கூடிய வேண்டிய அவசியமே இல்லை. நியூட்ரல் ஃப்ளோ பண்ணியிருக்கீங்க, பிரேக்கை டச் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஸ்மூத்தாக கிராஸ் பண்ணிக்கோங்க. பெண்டில் ஓவர்டேக் பண்ண வேண்டாம், பார்த்துக்கோங்க வண்டி வருதான்னு பார்த்துட்டு போங்க. எஸ், இப்போ லெஃப்ட் வந்துடுங்க கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் லெஃப்ட் பேஸ் பண்ணியே ஓட்டிக்கோங்க சார். அவ்வளோதான், இந்த லைன்லேயே போய்க்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த பேரிகார்டு இருக்கு இருந்தது இல்லையா, ஸோ அங்கே வந்து நீங்கள் நியூட்ரல் ஃப்ளோ போட்டிருக்கீங்க, வண்டியை வந்து ஸ்லோ பண்ணியிருக்கீங்க, அப்போ நீங்கள் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல ஸ்பீடு போகும்போது மட்டும் தான் டபுள் ஹேண்டு. புரியுதா உங்களுக்கு? ஒரு கிரிட்டிக்கலான இடம் ஜிக்ஸா கட் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கையை எடுத்துட்டு சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணி போய்க்குங்க. ஸோ நீங்கள் நல்ல ஸ்பீடு, அதாவது நான் சொல்கிறது 80லேருந்து 60க்கு மேலே நீங்கள் ஓட்டினா தான் டபுள் ஹேண்ட் பிடிக்கணும். ஏன்னா ஸ்பீடு போகும்போது தான் ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட் மூவ் ஆகும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்லோ டைம் பேரிகார்டு கிராஸ் பண்ணுறதோ இல்லை நீங்கள் ஒரு மார்க்கெட் ரோடு கிராஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி டைம்லலாம் சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி சார் ஹைவேல எப்படி இருக்குது உங்களுக்கு டிரைவிங் எப்படி பண்ணிட்டு